ஒரே கேள்வி தான். உங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல சேர்த்ததுக்கப்புறம் ஏபிசிடி சொல்லி தருவோம் அப்படிங்கிறத ஏத்துப்பீங்களா? இல்ல ஏபிசிடி தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் ஸ்கூல்லயே சேர்த்துப்போம் அப்படிங்கிறத ஏத்துப்பீங்களா? இதுக்கு பதில் தான் நீட் எக்ஸாம்க்கு உண்டான பதிலும். ஏன்னா, அந்த நீட் எக்ஸாம் தேவையில்லாத ஆணி. இந்த தேவையில்லாத ஆணிய புடுங்குறதுக்கு தான் எஸ்எஃப்ஐ மாணவர்கள் வந்து போராடியிருக்காங்க. அவங்க ஏதோ அனுமதி இல்லாம போராடிட்டாங்க போல. அதுக்காக போலீஸ் வந்து அவங்கள அடிச்சு, காயப்படுத்தி தரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கு வந்து வன்மையான கண்டனங்கள். ஆனா, இதுக்கு முன்னாடி இருந்த 2 கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒழிக்காமயே போயிட்டாங்க. ஸோ, இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டாவது சட்ட வல்லுநர்களோட பேசி இந்த 5 வருஷத்துக்குள்ள எப்படியாவது ஏதாவது பண்ணி இந்த நீட் எக்ஸாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன் இந்த நீட் எக்ஸாம் ஒழிக்கணும் அப்படின்னா, வருஷம் கோடிக்கணக்கில செலவு பண்ணி 20 லட்சம், 23 லட்சம் மாணவர்கள் எழுதுற அந்த நீட் எக்ஸாம்ல மூக்குத்தி, அப்புறம் தாலி இதில வந்து பிட்டு பேப்பர் எடுத்துட்டு முடியும் அப்படின்னு சொல்ற இந்த டிஜிட்டல் இந்தியா தான் நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை ஈஸியா லீக் பண்ணிடுறாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய மோசடி! 20 லட்சம், 23 லட்சம் மாணவர்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாகுது, அவங்க குடும்பத்தோட எதிர்காலம் கேள்விக்குறியாகுதுல. அப்போ இந்த நீட் எக்ஸாம் ஒழிச்சுதான் ஆகணும். இந்த நீட் எக்ஸாம் கொண்டு வரதுக்கு இன்னொரு காரணம் 4 காரணம் சொல்றாங்க. என்னென்ன காரணம்னா, இது வந்து தரமான மருத்துவர்களை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. தரமான மருத்துவர்களை வந்து அவன் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு எந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கு, நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் வச்சு அப்புறம் நீ உருவாக்கலாம். அதுக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸாம் இருக்கு. ஆனா படிக்கிறதுக்கு முன்னாடியே நீ ஒரு எக்ஸாம் வைப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அவனுக்கு முதல்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அப்புறம் 2வது காரணம் வந்து இந்த காலேஜோட டொனேஷன்ஸ்லாம் ஃபீஸ் எல்லாம் கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி. வாஸ்தவமான ஒரு விஷயம் தான். அதுக்கு நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஏதாவது ஒன்று பேசி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு கடிவாளம் போடலாம். அவங்களுக்கு ஏதாவது செக் வைக்கலாம் டொனேஷன் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு. அதை விட்டுட்டு நீங்கள் நீட் எக்ஸாம் கொண்டு வந்தீங்கன்னா, காசு இருக்கிறவன் கோச்சிங் சென்டரில் போய் 3 வருஷம் நாள் வெயிட் பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிப்பான். காசு இல்லாதவன் அவன்கிட்ட ஏது காசு? அவன் எப்படி 3 வருஷம் வெயிட் பண்ணி கோச்சிங் சென்டர் செலவு பண்ணி படிப்பான்? அப்புறம் 3 வருஷம் வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்கு பழைய மாதிரி 12th மார்க் வச்சே போகிற மாதிரி இருந்தால் கூட, நல்ல மார்க் எடுத்தவன் மெரிட்டில் போயிடுவான். நல்ல மார்க் எடுக்காதவன் வழக்கம் போல பிரைவேட் காலேஜில் போய் டொனேஷன் கொடுப்பான். அந்த டொனேஷனை தான் நீங்கள் கட்டுப்படுத்தணும். அந்த ஃபீஸை தான் நீங்கள் கட்டுப்படுத்தணும். அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது செக் வைக்கணும், கடிவாளம் போடணும். அதை விட்டுட்டு நீட் எக்ஸாம் கொண்டு வந்து படிக்கிறதுக்கே உன்னை வந்து தடை பண்ணுவேன், தகுதி தேர்வு வைப்பேன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ இந்த நீட் எக்ஸாமால் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் 80% மேலே கண்டிப்பான முறையில் பாதிக்கப்படுறாங்க. இந்த நீட் எக்ஸாமால் என்னென்ன நடந்திருக்கு 2016லேருந்து 2022 வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு, ஏன் இந்த நீட் எக்ஸாம் வேணாம், அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து ஏகே ராஜன் அப்படிங்கிற தலைமையில் வந்து ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு கொடுத்த அறிக்கையை வச்சு ஏன் நீட் வேண்டாம் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஏன் நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீட் வேணாம், நீட்டை தடை பண்ணணும் அப்படிங்கிற பற்றி எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருமே பேசணும். அப்படி பேசுகிறதுக்கு இந்த புக்கு வந்து ஒரு நல்ல டேட்டாவாக நல்ல சோர்ஸாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து இந்த நீட் வேண்டாம் அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி தாராளமாக படிக்கலாம். நாங்காலி